ஆ, உண்மையை சொல்லணும்னா திருவிழாவை பார்க்கவோ இல்ல உங்க கச்சேரியை கேட்கவோ மக்கள் அதுக்காக அங்க வரல. அப்புறம் உங்களோட ஒரு வழக்கம் இருக்குல்ல. என்னது? அது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு தாளம் முடிஞ்சா ஒரு அடி, அந்த வழக்கம். அதுவும் கிட்டத்தட்ட கச்சேரி மாதிரி தான். ஒரு தாளம் ஒரு அடி, ஒரு தாளம் ஒரு அடி. புகழ்ந்தது போதும், வாய மூடுங்க. தொழில திருட்டுத்தனம் பண்றவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை மன்னிக்கவே மாட்டான் இந்த தேவ நாராயணன். ஏழி திரி இருக்கிற விளக்குக்கு முன்னாடி நின்னு அந்த சர்வேஸ்வரனை தியானம் பண்ணி கையில குச்சி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சான். கால்ல இருக்கிற பெருவரல இருந்து அப்படியே ஒரு தீப்பொறி கிளம்பும். நல்லா வாசிச்சு வாசிச்சு உச்ச கட்டத்துக்கு வரும்போது அந்த தீப்பொறி தீப்பந்தமா மாறி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நெஞ்சு வழியா உச்சந்தலைக்கு ஏறும். சில சாமியாருங்க ஜீவசமாதி அடையத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா, அதே மாதிரிதான் இதுவும். அப்படியே மெய் மருந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே என் நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி இதய துடிப்பு அப்படியே நின்னு போனா கூட எனக்கு சுத்தமா தெரியாது. இன்னொரு பாட்டில் எடுக்கவா? வேண்டாம், எனக்கு ஒரு பீடி எடு போதும். பீடி தான் வேணும். கிருஷ்ணா, பீடி இந்தாங்க. வேண்டாண்ணே, போதும். பாடா பாடா, வேலைய பாடுறா. குமாரே, என்னண்ணே? 2 பாட்டில் சாராயத்தை அடிச்சிட்டு ஒரு பீடியையும் இழுத்து பிடிக்கும் போது ஆகாயத்திலிருந்து இந்த பூமியை அப்படியே எடுத்து காலையே தாளம் போடுவான் இந்த தேவநாராயணன். புரியுதா? அது அப்படிதான். ஹரிநாராயண கோவிந்தா, ஜெய நாராயண கோவிந்தா, கண்ணென உன்னை நம்பினோமே, ஒவ்வொரு கணமும் நீ துணைதானே, மனதில் கவலை. அவன் இங்கிருந்து போய் எவ்வளோ நாளாச்சு பார்வதி? ஒரு லெட்டராவது போட்டானா? உயிரோட இருக்கானா இல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கு தெரியும்? பேசாம இருக்கீங்களா? சாயங்கால நேரத்துல இந்த மாதிரி சாபம் எல்லாம் விடாதீங்க. நான் உண்மையைத்தானே சொல்றேன். ஒரு சண்டைய தோல்ல போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் திருவிழாலையும் ஒயின் ஷாப்லயும் தானே அவனோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவளுக்கு கேட்க போகுது. எதுக்கு அவளை வேதனைப்படுத்துறீங்க? அவளுக்கு நாமளாவது கொஞ்சம் நிம்மதியை கொடுக்க வேண்டாமா? நல்லவன் ஆயிடுவான், மனுஷன் ஆயிடுவான் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தா. சங்கரனோட காலில் விழுந்து இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. மறந்துட்டியா? அங்கதானங்க பிரச்சனையே ஆரம்பிச்சது. அவன் காதலிச்ச பொண்ணு இப்பவும் அவனோட மனசுக்குள்ள இருக்கா. அந்த பொண்ணு தான் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டாள. குற்றம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட பிடிவாதத்தால தான் அந்த பொண்ணு அப்படி பண்ணிக்கிட்டா. எதுவும் வேண்டான்னு எனக்கு இப்ப தோணுது. என் மருமகளை இந்த மாதிரி பண்ணி என்ன பழுத்தீத்துக்க பாக்குறான். இது எப்பத்தான் முடிய போகுதோ பார்வதி. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அந்த பொண்ணோட கண்ணீர் மட்டும் போதும் அவனோட வாழ்க்கை பூரா கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஏமா அங்கேயே நின்னுட்ட? இங்க வா. பொண்ணு கஷ்டப்படுத்தணும்னு நான் இப்படி சொல்லலம்மா. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லப்பா. ஆனா அவரை மட்டும் சபிச்சிடாதீங்க. அம்மா குட்டி, இதோ வர. குடிக்க தண்ணி கொண்டு வாமா. எடுத்துட்டு வர. இன்னைக்கு பூஜை முடியறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பெரிய மாமா இறந்ததுக்கு அப்புறம் பல வருஷங்களா இந்த கோவில்ல நான் சண்டை வாசிச்சுக்கிட்டே இருக்கேன். பலன் என்ன? எல்லாம் சரியாயிடும். இதோட பலனெல்லாம் உனக்கு தான் கிடைக்க போகுது. எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா இருந்த காலத்துல போதும் போதும், இப்படியே நீங்க பழைய கதையை பேசிட்டு இருப்பீங்க. குளிக்க தண்ணி எடுத்து வைக்கட்டுமா? தாராளமா. ஒரு
வழியா வந்தாச்சு. குருநாதா